ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 27, 2026. இன்று நம் மனதை முற்றிலும் லேசாக வைத்துக்கொள்வதற்கு கவனம் செலுத்துவோம். நமது தலையில் அதிகமான சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடாது. நம் தலை மீது அநேக கூடைகள் இல்லைதானே? நம்மால் நடக்க முடியாத அளவிற்கு, முதுகெலும்பே வளைந்து போகும் அளவிற்கு நாம் சுமைகளை ஏற்றி கொண்டிருக்கவில்லை தானே? நம் முன்னிலையில் சுயம் பகவான் என்று கொண்டு, குழந்தைகளே, அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்கின்றார். அப்படி இருக்கும்போது நமது பாரத்தை தந்தைக்கு ஒப்படைப்பதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? பகவானே வந்து சுமைகளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்கும்போது அவற்றை கொடுக்காமல் இருந்தால் நம்மை புத்திசாலி என்று கூற முடியுமா? மனிதருக்கு இவ்வாறு பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் இந்த சுமைகளை பராமரிக்கவும் முடிவதில்லை, பாபாவிடம் ஒப்படைப்பதும் இல்லை. மீண்டும் மீண்டும் தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை செய்து மனதில் சுமைகளை ஏற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் நாமோ ஃபரிஷ்தாக்களாக ஆக வேண்டும். ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட். நம் மனதில் எந்த சுமையும் இருக்கக்கூடாது. மனம் முற்றிலும் லேசாக இருக்க வேண்டும். மனதினை லேசாக வைத்துக்கொள்வது என்பது மிகப்பெரியதொரு கலையாகும். அனைவராலும் தம் மனதினை லேசாக வைத்துக்கொள்ள முடிவதில்லை. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு மனதில் சுமையை ஏற்றிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரால் பறக்க முடிவதில்லை. அவரது யோகம் சரியாக இருப்பதில்லை. அவரது மன ஒருமுகப்பாடு சரியாக இருப்பதில்லை. மேலும் எந்த ஒரு மனிதர் யாரோ தேகதாரியின் கவர்ச்சியில் மாட்டிக்கொண்டு விட்டாரோ அவருக்கு நல்ல கதி கிடைப்பது என்பது முடியாத காரியமாகிவிடுகிறது. எனவே நாம் எங்குமே மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேகதாரிகளின் கவர்ச்சியில் பற்றுதலில் மாட்டிக்கொள்வது என்பது மிகப்பெரிய அறியாமையாகும். பல ஆத்மாக்களின் வாழ்க்கையில் தெளிவாக தென்படுகிறது. அவர்கள் யாரிடமோ மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களது மனம் நிராசையால் நிறைந்துவிட்டது. பகவானுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த பின்பும் வேறு யாருக்காவது வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆசை வைப்பது என்பது மகா பாவமாகும். அது துர்கதியின் பாதையாகும். எனவே சுமைகளை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம். டிராமாவின் ஞானத்தை புரிந்து கொண்டு கடந்து போன விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். மேலும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் விட்டுவிடுவோம். ஏனென்றால் நமது எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டதாகும். நமது எதிர்காலம் மிக உயர்ந்ததாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் அது பகவானுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த விஷயம் நினைவில் இருந்தால் கூட நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரித்து விடுகின்றன. சித்தம் லேசாகி விடுகின்றது. பின்னர் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் மிகச் சிறியவையாக அனுபவமாகும். நாம் எங்கே? இந்த விஷயங்கள் எங்கே? சிங்கத்தின் கர்ஜனை எங்கே? நாய்களின் குரைப்பு எங்கே? ஒரு சிங்கமானது காட்டில் இருக்கும் முட்களை பார்த்து கவலைப்படுமா என்ன? எனவே வாருங்கள், ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்வோம். முதன்மையான பயிற்சி, ஆத்மா நான் மேலிருந்து அவதரித்திருக்கிறேன். இந்த உடலில் புருவ மத்தியில் வீற்றிருக்கிறேன். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். மனம் மற்றும் புத்தியின் எஜமானனாவேன். நான் ராஜா ஆவேன். நான் பயமற்றவனாவேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இதனை நன்றாக உணர்ந்த பின்னர் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம். பாபாவின் நெற்றியில் மகா ஜோதியானவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். பின்னர் பாபாவின் கரத்தை பற்றி கொண்டு நடனமாடுவோம். பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகமான கணங்களை என்ஜாய் செய்வோம். இந்த அனுபவத்திற்கு பின்னால் பரந்தாமத்திற்கு செல்வோம். ஆத்மாவாகி சர்வசக்திவானின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து விடுவோம். அவ்வப்போது அமைதி கடலின் அலைகளின் கீழே அமர்வோம். அவ்வப்போது பதித பாவனரின் தூய அதிர்வலைகளின் கீழே அமர்வோம். பின்னர் மீண்டும் சூக்ஷ்ம உலகிற்கு வருவோம். முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம். திருஷ்டி பெறுவோம். அவரிடம் பை பை கூறுவோம். பின்னர் கீழிறங்கி வந்து சாக்கார உலகில் சாக்கார உடலில் புருவ மத்தியில் வந்து அமர்வோம். ஒரு முறை அமர்ந்து அந்த நேரத்தில் 5 முறைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்வோமானால் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும். மேலும் யோகத்தில் அமரும்போது மிகுந்த ஆனந்தம் ஏற்படும். ஓம் சாந்தி.